நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பெயர் டி ருக்மணி. நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற காலாப்பட்டு என்ற ஊரில் நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம என்ன கால சூழ்நிலை நடக்குதுன்னா கோடை காலம். இந்த கோடை காலங்களில் பழங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம அந்த பழங்களை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதே சமயத்தில் ஊட்டச்சத்து மிக்கது தான். இருந்தாலும் கூட இப்போ நான் சில குளிர்ச்சி தரக்கூடிய கீரை வகைகளை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அந்த கீரை வகையில் முதல்ல ஒன்று என்னென்னா புளிச்சக்கீரைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நல்லா கொஞ்சம் செடி மாதிரி வளரக்கூடியது. அந்த இலையை மட்டும் எடுத்து கிள்ளி நல்லா நீரில் அலசிட்டு பச்சை மிளகாயும் பூண்டு மட்டும் போடுவாங்க. அதை போட்டு நல்லா, ஆனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே கலந்துக்கணும். போட்டு வேக வச்சு கடைஞ்சி நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்லாம். அது மிக மிக ரொம்ப குளிர்ச்சி தரும். அந்த புளிச்சக்கீரை புளிப்பு சுவை உடையது. இதில் 2-3 வகை இருக்குது. புளிப்பு சுவை இருக்குது. ஒரு அது காசரக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தோற்பு சுவையோடு இருக்கும். அது இலை நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும். அந்த புளிச்சக்கீரைன்றது சின்ன இலையாக இருக்கும். நல்லா உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகம் வேலைப்பாடும் இல்லாதது. அது ரொம்ப அது ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியது இந்த காலங்களில். அடுத்த ஒரு கீரை பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இது ரொம்ப மிக மிக உன்னதமான கீரைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த கீரையை பார்த்திங்கன்னா கூட்டு வைக்கலாம். பருப்பு சேர்த்து கூட்டு வச்சு அதை அப்படியே அந்த தண்டோடு நல்லா பொடியாக நறுக்கி பச்சை பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளியை சேர்த்து கூட்டு மாதிரி அப்படியே வேக வச்சு தேங்காவை துருவி போடுவாங்க. போட்டு செய்து சாப்பிட்லாம். அது கூட்டு நல்லா சுவையாக இருக்கும். இன்னொன்று அதில் கடைஞ்சி சாப்பிட்லாம். எப்படின்னா அந்த கீரை இலையை மட்டும் கிள்ளி அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துப்பாங்க. வேக வச்சு பருப்பு சேர்க்க மாட்டாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம், சேர்க்காமலும் விடலாம். சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி வடகம் போட்டு தாளித்து உணவாக எடுத்துக்கலாம். மிகவும் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியை தரும். இந்த வயிற்றில் இருக்கிற இந்த சூட்டை தணிக்கும். பிள்ளைங்கள் வயிறு ஒரு மாதிரி அனலில் வலிக்கிற மாதிரி இருக்கும் சூட்டு டைமில். அதுக்கு ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. சிறந்த உணவு. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கீரை நல்ல வயல்வெளிகள் ஓரங்களில் தான் கிடைக்கும். நீர் எங்கே நீர் தன்மை அதிகமாக இருக்கோ அங்கே தான் அந்த கீரை விளையும். அடுத்தது இன்னொரு கீரை சொல்லணும்னா மணித்தக்காளி கீரை. மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. அதோடைய விதை மணி மாதிரி சின்ன சின்னதாக கருமை நிறத்தில் இருக்கும். வெறுமையாக நாம் சாப்பிட்லாம். அது பழுத்து இருந்தால் கருமையாக இருக்கும், காயாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும். அதை அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் நல்லது. அந்த வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை பறித்து அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த பழங்களையும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அந்த இலையை பறித்து அது கொஞ்சம் சிறு கசப்பு உடையது. அதனால் அது கூட என்ன செய்வாங்கன்னா பச்சை பருப்புன்னு சொல்கிறத அதை போட்டு அது கூட மற்றபடி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. ஏன்னா புளி ஊற்றக்கூடாது இல்லைங்களா. அது அதனுடைய விட்டமினை குறைச்சிரும். அதனால் தக்காளியை அதிகமாக சேர்த்துப்பாங்க. சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி தாளித்து சாப்பிட்லாம்.
அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஹோட்டல் அதாவது உணவகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க. அந்த இலையை அப்படியே நீட்டாக போட்டு அதில் மிளகு, சீரகம் இதெல்லாம் நசுக்கி, பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு அப்படியே வேக வச்சு அதை அப்படியே சூப்பு மாதிரி குடிச்சிட்றாங்க. அந்த இலையை சாப்பிட்டுட்டு அந்த சூப்பு தண்ணியை குடிச்சிட்றாங்க. அதுவும் ரொம்ப வயிற்றுக்கு சூட்டை தணிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை, மணத்தக்காளி கீரை. அது எல்லா இடங்களுமே கிடைக்கிது. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதெல்லாம் நம்ம நாட்டில் தான், நம்ம தமிழகத்தில் தான் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த கோடை காலங்களில் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி சாப்பிட்ணும். ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த சிக்கனு அது இதெல்லாம் சாப்பிட்றத விட இதெல்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு பழகுனீங்கன்னா எதிர்காலத்தில் அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அடிக்கடி நம்ம மருத்துவர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அடுத்த கீரை பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தோம், புளிச்சக்கீரை பார்த்தோம், அடுத்தது இப்போ வந்து மணத்தக்காளி கீரை பார்த்தோம். இப்போ பசலைக்கீரைன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் 2-3 வகை இருக்குது. கரும் பசலை சொல்லுவாங்க, அது கொடி மாதிரி போகும். அந்த இலையை பறித்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க. தரை பசலை சொல்லுவாங்க, சின்ன சின்ன இலையாக இருக்கும், அப்படியே கொடி கொடியாக. இதெல்லாம் வயல்வெளியில் அப்படியே சின்ன நரம்பு இருக்கும், ஒரே பொடி இலையாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூறு கூறாக வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து அலசிட்டு அது கூட வந்து பச்சை பருப்பு போட்டு அந்த எல்லா கீரைகளையும் நம்ம என்னென்னா ஒரே ஒரு முக்கியமான உணவு, பூண்டு சேர்த்துக்கணும். எல்லா கீரையிலுமே பூண்டு சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா உட்காந்து பூண்டை வந்து நாளைக்குனா இன்றைக்கே உட்காந்து உரித்து வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கீரையிலுமே பூண்டு சேர்ப்பாங்க. இப்போ இந்த இதுலேயும் பூண்டு நல்லா உரித்து போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, தக்காளியெல்லாம் சேர்த்து அப்படியே வேக வச்சு கடைஞ்சோம்னா பிள்ளைங்க இன்னும் வேணும்னு சாப்பிடுவாங்க. அது வந்து பசலைக்கீரை. இன்னொரு பசலை இருக்குது, ரொம்ப இப்படி கையை பட்டாலே அப்படியே நசிஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த ஊதா நிறத்தில் அது பூ இருக்கும். அதுவும் அந்த இலையை பறித்து பச்சை பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அது வந்து இப்போ சப்பாத்திக்கெலாம் கூட சாப்பிட்டுறாங்க அந்த பசலைக்கீரை கூட்டு. இப்போ இத்தனை வகையும் நம்ம சொன்ன கீரை எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடிய, உடம்புக்கு வந்து நல்ல சிறப்பு கொடுக்கக்கூடிய கீரை வகைகள் தான். இதை நம்ம சொல்கிறவுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இந்த கோடை காலங்களில் வயிறு உபாதை இருக்காமல், சூடு இருக்காமல் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா இந்த அனைத்து கீரையும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 5 கீரை சொன்னோம் இல்லைங்களா, இந்த கீரையெல்லாம் எடுத்துக்கோங்க. இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கீரை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்கள் செய்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து கீரை கிடையாது, இது இன்னும் 2 பொருள் வந்து உங்களுக்கு இருக்குது. சோற்று கற்றாழை எல்லா கடையிலுமே விற்கிது, பார்த்துருப்பீங்க. நல்லா சதப்பத்தாக இருக்கும் பாருங்கள், முள் இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்லாம் பார்த்திங்கன்னா அது ஜெல்லு மாதிரி இருக்கிற உள்ளே அந்த சோறு மாதிரி இருக்கும். அந்த தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சோறு மாதிரி அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறத தலையில் தேய்ச்சிப்பாங்க, குளிச்சுருவாங்க. அதோட முக்கியத்துவம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சோற்று கற்றாழையில் வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, அப்புறம் திராட்சை ஜூஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ அதிகாலையில் வாக்கிங் போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை ஜூஸுன்னு ஒன்று விற்கிறாங்க. அந்த ஜெல்லு கூட போட்டு நல்லா அலசணும். அதை அலசிட்டு அது கூட அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அது கூட மோரோ புளிப்பு தன்மையுடைய மோர் நல்லா கலந்து அதில் வந்து உப்பு போட்டு அந்த ஜூஸ் கொடுக்குறாங்க. வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்குது, குளிர்ச்சி தரக்கூடிய. இளநீ இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த சோற்று கற்றாழை இப்போ வந்து ஜூஸாகவும் அருந்துறாங்க, தலையில் தேய்ச்சி குளிச்சிக்கிறாங்க. உடம்புல வந்து சில இடங்களில் வந்து உஷ்ணத்தால் பிள்ளைங்களுக்கு வேர்க்கிற மாதிரி சிறு தேம்பல் மாதிரிலாம் வரும் பாருங்க, அந்த இடத்துலையும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு பொருள் சோற்று கற்றாழை, மருத்துவ குணம் கொண்டது. அதே மாதிரி கீரை தான் சொல்லுவாங்க, ஆனால் அது உணவாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, அதையும் தலை தேய்ச்சி குளிப்பாங்க. அதுவும் மருத்துவ குணம் கொண்டது தான். அது பேர் என்னென்னா கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. அந்த கீழாநெல்லி இலையை நல்லா பறித்து அலசிட்டு அதை வந்து நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தாங்கன்னா மிக குளிர்ச்சி. அது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்தில் அது சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல்
மஞ்சள் காமாலைன்னு ஒரு வெயில் அதிகமாகும் போது அந்த நோயால் நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த வெளியெல்லாம் போகிறாங்க பாருங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூடு அதிகமாகிட்ட உடனே முடியாது. அப்போ அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு ஊர்லேருந்து வந்ததும் முதல்ல என்ன செய்வாங்க, அந்த கீழே நிலையை பறித்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி அதை தலையில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிருவாங்க. அந்த சூடெல்லாம் தணிஞ்சிரும். இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து மஞ்சள் காமாலையே போக்கும். மஞ்சள் காமாலை வர்றதே வந்து சூடு அதிகமாகிறதால தான். இந்த சூடான பொருள் சாப்பிட்டா கூட சிலருக்கு ஒத்துக்காது, உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அப்போ அந்த குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த கீழே நிலையை பத்து போட்டு குளித்து வந்தோம்னா அது படிப்படியாக நமக்கு சூட்டை தணிக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அது வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது கால் வெடிப்புலாம் வராதுன்னு கூட சொல்கிறாங்க. சூட்டில் சில பேருக்கு கால்லாம் வெடிக்கும் பாருங்கள், பாதங்கள்லாம். அதெல்லாம் இந்த கீழே நிலை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அந்த உடைய சூட்டிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை நீங்கள் பின்பற்றணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.